இருக்கிற பலகீனமும் மதுமதன்னு இருக்கிற மறுத்து போற உணர்வு போகவே மாட்டதா? அதுக்கு ஒரு சொல்யூஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த விஷயங்கள் வர்றதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் கை ரொம்ப பலகீனமா இருந்தா இந்த நர்வ் எல்லாம் ஓவர் ஸ்ட்ரெயின் ஆயிட்டு இது மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல ஒரு டனல் மாதிரி இருக்குங்க, இதுக்குள்ளதான் மீடியம் நர்வ்ன்றது பூந்து வருது. இந்த இடத்துல இந்த காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, டைட்டா இருக்கு அப்படின்னா நர்வோட மொபிலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால வரும். இந்த இடத்துல ஸ்கெலினின்னு ஒரு மசில் இருக்கு, இதுக்குள்ள இருந்து நர்வ் ரூட் வெளியே வந்து அது வழியே வரப்போ அங்க ஏதாவது மசில் ஸ்பாசமா இருந்து டைட்டா இருந்தாலும் இது வர வாய்ப்பு இருக்கு. எக்ஸசைஸ் பண்றது மூலியமா இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணி ஆப்டிமைஸ்டா வச்சுக்க முடியும். நம்பர் 1, விரல்ல நல்லா மடக்கி நீட்டுங்க ரிலாக்ஸ்டா. மூவ் தி ரிஸ்ட் அப் அண்ட் டவுன், கிளாக் வைஸ் ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இந்த ரெண்டு கையும் இப்படி நீட்டிட்டு கீழே கொண்டு போயிட்டு அப்படியே கழுத்தை ரைட் அண்ட் லெஃப்ட் ஒரு 20 ரெப்பிடேஷன் பண்ணுங்க. கீழ இருக்கிற ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ பருப்பு பாக்கெட் எடுத்துக்கோங்க, கையில வச்சுக்கோங்க. மூவ் தி ரிஸ்ட் அப் அண்ட் டவுன் ஸ்லோவா, டர்ன் பண்ணிக்கோங்க. டூ தி சேம் திங். கையை இப்படி சைட்ல வச்சுக்கோங்க, டர்ன் இன் அண்ட் அவுட். அதே மாதிரி ஸ்லோவா ப்ரோக்ரஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் கம்மியா இருந்ததுன்னா 1 கிலோ பாக்கெட் எடுத்துட்டு இது மாதிரி பண்ணுங்க. இதோட சேர்த்து ஹேண்ட் கிரிப்போ இது மாதிரி சாஃப்ட் பாலோ வச்சுட்டு நல்லா ஸ்கியூஸ் பண்ணி ரிலாக்ஸ்டா விடுங்க. மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு அழுத்தி ஹோல்டு பண்ணுங்க. 5 to 10 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ்டா விடுங்க. ரிஸ்ட்டை இது மாதிரி கீழே கொண்டு போங்க. இந்த இடத்துல தாங்க ஒரு பிரஷர் இருக்கு, அதை ரிலீவ் பண்றதுக்கு இது மாதிரி 3 டிரெக்ஷன்ல உங்களோட புஷ் பண்ணிக்கோங்க. இந்த மசாஜ் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் மறுத்து போறவங்களுக்கு. வீட்டில் இருக்க நவதானியங்களை இது மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. கண்ணை மூடிட்டு அதை மட்டும் நல்லா ஸ்கியூஸ் பண்ணி விடுங்க. அப்படி ஸ்கியூஸ் பண்ணி விடுறப்ப சென்சரி அவேர்னஸ் டெவலப் ஆகும், நம்னஸ் குறையும். தாங்க இதுக்கு காரணம். நோயினால பலகீனமாகும், பலகீனத்தினாலையும் இது மாதிரி பிரச்சனைங்க வரும். அப்ராப்ரியேட்டா டயக்னோஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ஹெல்தியா வாழுங்க. லைஃப் இஸ் ஒன் டைம். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.